இருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களை வெளியாக ஜப சகித உருவ தியானம் செய்யும் போது ஏற்படும் விளைவுகளும் அவற்றின் முதலாவதாக அமைதியற்ற சூழல். நம்ம ஒரு இடத்தை தியானம் செய்யும் போது பல சத்தங்கள் வரும். பக்கத்து வீடு சத்தம், வாகன சத்தம், ஒரு சத்தங்கள் ஏற்படும். இதுல இருந்து நம்ம தவிக்கணும் சொன்னா வேற ஒரு இடத்தை சரியான இடத்தை தெரிவு செய்து அது தியானம் செய்யும். அது தூய்மையான இடமாக காணப்படுறது நன்மை. இரண்டாவதாக தேவையற்ற எண்ணங்கள். நம்ம தியானம் செய்யும் போது வேற எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. வேற எண்ணங்கள் வருவதை அறிவித்து மனது ஒரு நிலைப்பாட்டோட செயற்பட வேண்டும். மூன்றாவது உருவங்கள் மனதில் தெளிவின்மை, தெளிவில்லாமை. உருவங்கள் சரியாக நம்ம தெரிவு செய்ய வேண்டும். முதல்ல உருவத்தை தெரிவு செய்த பிறகு அதை நம்ம மனதில் வச்சு கும்புறதன் மூலம் உருவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உருவத்தை எடுக்கலாம், தெளிவாக எடுக்கலாம். அடுத்தது அகத்தூய்மை மற்றும் புற தூய்மை பேணல். ஒரு தியானத்திற்கு அகத்தூய்மை மட்டும் காரணி அல்ல, புற தூய்மையும் காரணி. நம்ம குளிக்காம செயற்படாம தியான செயற்பாடுகளை ஈடுபடுவது நன்மையற்றது. இதனால அக தூய்மை புற தூய்மை ஒரு நிலைமை செய்வது. வெரி குட், வெரி குட். அடுத்ததாக குட் வைப்ரேஷன் தேவை. நமக்கு அருகில் இருக்கிறவங்க இடங்கள் நன்மையான வைப்ரேஷன் வந்தா நம்ம இலகுவாக தியான செயற்பாடுகளை ஈடுபடலாம். அடுத்ததாக உரிய மந்திரங்கள் மனதில் தெளிவின்மை. உரிய மந்திரங்கள் நமக்கு பாடம் இல்லாட்டி வேறவர்களிடமிருந்து உரிய மந்திரங்களை பெற்று நம்ம சரியான மந்திரங்களை சொல்வதன் மூலம் உரையருளை பெறலாம். நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. அது நல்ல பாயிண்ட் இல்லை.